السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அல் அஜ்னாஸ். இந்த அஜ்னாஸ் என்ற புத்தகத்திலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாபுக்கு ஃபார்முலா என்ற அர்த்தம் சொல்லப்படுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல் பாபு மஃப்தூஹுன், கதவு திறந்துள்ளது என்று கதவு என்ற அர்த்தமும் அதற்கு உண்டு. இந்த பாடத்தில் ஃபார்முலா, அமைப்பு என்ற அர்த்தம் இதற்கு சொல்லப்படுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடந்த வகுப்பில் நாம் பார்த்த அதே பாபை தான் திரும்ப பார்க்க இருக்கின்றோம். அல் பாபு தாலிசு, மூன்றாவது பாப். பாபு ஃபஅல யஃப்அலு, ஃபஅல யஃப்அலு என்ற ஃபார்முலா. ஃபஅல யஃப்அலு பிஃபத்ஹில் ஐனி ஃபில் மாதி, மாதியில் ஐன் கலிமாவிற்கு ஃபத்ஹா வைத்து வாசிக்கப்படுகிறது. ஐன் கலிமா என்றால் ஃபஅல, நடு எழுத்து. வல் முதாரிஇ கிளைஹிமா, அதே போல முதாரியான ஃபிஅலிலும் ஐன் கலிமாவிற்கு ஃபத்ஹா வைத்து வாசிக்கப்படுகிறது. கிளைஹிமா, ரெண்டிலையுமே, மாதி முதாரி. இதா கான ஐனுஹு, அதுக்கான நிபந்தனை என்னன்னு சொன்னா, இதா கான ஐனுஹு அவு லாமுஹு, அந்த ஃபஅலினுடைய ஐன் கலிமா அல்லது லாம் கலிமா, இரண்டாவது எழுத்து அல்லது மூன்றாவது எழுத்து, ஹர்ஃபம் மின் ஹுரூஃபில் ஹல்க், தொண்டை எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்தாக இருக்குமேயானால் மாதியில் ஐன் கலிமா ஃபத்ஹா பெற்றும் முதாரியிலும் ஐன் கலிமா ஃபத்ஹா பெற்றும் வரும். அதான் இதனுடைய ஃபார்முலா, அமைப்பு. ஹுரூஃபுல் ஹல்க், தொண்டை எழுத்துக்கள், வஹிய சித்தஹ், 6 எழுத்துகளாகும். அல் ஹம்ஸத்து வல் ஹாஉ வல் ஐனு வல் ஹாஉ வல் கைனு வல் ஹாஉ. கடைசி தொண்டையிலிருந்து வெளிப்படும் எழுத்துக்கள் அல் ஹம்ஸத்து வல் ஹாஉ. நடுத்தொண்டையிலிருந்து வெளிப்படும் 2 எழுத்துக்கள் அல் ஐனு வல் ஹாஉ. ஆரம்ப தொண்டையிலிருந்து வெளிப்படும் 2 எழுத்துக்கள் அல் கைனு வல் ஹாஉ. ஐன் கலிமா அல்லது லாம் கலிமா, இரண்டாவது அல்லது மூன்றாவது எழுத்து, இந்த ஹுரூஃபுல் ஹல்குடைய எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்தாக இருக்குமையானால் அந்த ஃபஅலுடைய அமைப்பு, ஃபார்முலா ஃபஅல யஃப்அலு என்று இருக்கும். இது பெரும்பாலும், காலிபன், பெரும்பாலும். அடிக்குறிப்பில் 2 அடிக்குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த பாபு பெரும்பாலும் முத்தஅத்தியாக வரும், அதாவது மஃஊல் இடம்பெறும் விதத்தில் வரும். சில இடங்களில் லாசிமாகவும் வரும், மஃஊல் அங்கே இருக்காது. முத்தஅத்திக்கு உதாரணம் ஃபத்ஹ ஸைதுல் பாப, ஃபத்ஹ ஸைதுன் அல் பாப, ஸைது கதவை திறந்தான். வமிசாலுல் லாசிம், லாசிமுக்கான உதாரணம் நஹ்வு ذهب ஸைதுன், ஸைது சென்றான். அதே போல ஷாதன், ரொம்ப ரேராக ஐன் கலிமா லாம் கலிமா ஹுரூஃபுல் ஹல்காக இல்லாமல் வேறு எழுத்தாக வரக்கூடிய நிலைகள். இதே ஃபார்முலா. ஆனால் ஐன் கலிமா லாம் கலிமா ஹுரூஃபுல் ஹல்காக இருக்காது, வேற பிறப்பிடங்களில் வெளியாகக்கூடிய எழுத்துகளாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இதே ஃபார்முலாவில், இதே அமைப்பில் அந்த ஃபஅல்களுடைய சர்ஃப் என்பது இடம்பெறும்.
அபய யபயு, அபய யபயு, அபா யபா. வபகர யபகரு என்பதை போல, பகர யபகரு என்பதை போல. இதனுடைய அர்த்தங்களை இங்க கீழே கொடுத்திருக்கிறாங்க. ஃபத்ஹ, ஃபத்ஹன்னு சொன்னா ஹிலாஃபுன் அக்லகஹு, ஃபத்ஹல் பாப, கதவை திறந்தான். இது எதற்கு எதிர்மறையான வார்த்தைன்னு சொன்னால் அக்லகஹு, அதை மூடினான் என்பதற்கு எதிர்ப்பதமாகும். அபா என்ற வார்த்தை அது என்ன அர்த்தம் சொன்னா லம் இர்தஹு, அதை அவன் பொருந்தி கொள்ளவில்லை. கரிஹ, வெறுத்தான் என்ற அர்த்தமாகும், மறுத்தான் என்ற அர்த்தமாகும். மனஅஹு அபா அஷ்ஷைஅ அலைஹி அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா மனஅஹு, அதை தடுத்தான். அபா அலைஹி இம்தனஅ, மறுத்து கொண்டான். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். ஷைத்தான், இப்லீஸை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். வானவர்களுக்கும் மலாயிகாவிற்கும் இப்லீஸுக்கும். வானவர்கள் சஜிதா செய்தார்கள், ஆனால் இப்லீஸ் மறுத்து விட்டான். சூரத்துல் பக்ராவில் அதை தொடர்பாக அல்லாஹ் கூறும்போது அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், இப்லீஸ் மறுத்தான். அங்கு வரக்கூடிய ஃபஅல் இந்த அபா என்ற வினைச்சொல் தான். பகர, பகர யபகரு, ஷக்கஹு ஃபத்ஹஹு, பிளந்தான், அதே போல திறந்தான். வஸ்ஸஅஹு என்ற விசாலப்படுத்தினான் என்ற அர்த்தம் எல்லாம் பகரஹு என்ற வார்த்தைக்கு, பகர என்ற ஃபஅலுக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது, அர்த்தம் உண்டு. அலாமத்து ஹாதல் பாப் ஃபத்ஹுல் ஐனி ஃபில் மாதி வல் முதாரி. இந்த ஃபார்முலாவுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா மாதிலும் முதாரியிலும் ஐன் கலிமா ஃபத்ஹா பெற்று வரும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஃபஅல தஸ்ரீஃப் பண்ணி நாம் பார்க்கலாம். நோட்ல எழுதி படிக்க வேண்டும். இந்த பாடத்தை நோட்ல எழுதி படித்தால் ரொம்ப பயனாக இருக்கும். நஹு உதாரணமாக ஃபத்ஹ யஃப்தஹு, ஃபத்ஹ அப்படின்னா திறந்தான், யஃப்தஹு திறப்பான். தஸ்ரீஃபுஹு இதனுடைய சர்ஃப் அல் மஅரூஃப், அல் மஅலூம் அறியப்பட்ட செய்வினை. ஃபத்ஹ யஃப்தஹு ஃபத்ஹன் ஃபஹுவ ஃபாத்திஹுன், திறந்தான் திறப்பான், திறத்தல் திறக்கக்கூடியவன். அல் மஜ்ஹூல் செயபாட்டு வினை. ஃபுத்திஹ யுஃப்தஹு ஃபத்ஹன் ஃபஹுவ மஃப்தூஹுன், திறக்கப்பட்டது திறக்கப்படும், திறத்தல் திறக்கப்பட்டுள்ளது என்ற அர்த்தமாகும். அல் அம்ரு கட்டளை. இஃப்தஹ் லியஃப்தஹ் லியுஃப்தஹ், இஃப்தஹ் நீ திற, லியஃப்தஹ் அவன் திறக்கட்டும், லியுஃப்தஹ் அது திறக்கப்படட்டும். அந்நஹ்யு விலக்கல். லா தஃப்தஹ் லா யஃப்தஹ் லா யுஃப்தஹ், நீ திறக்காதே, அவன் திறக்க வேண்டாம், அது திறக்கப்பட வேண்டாம். லா தஃப்தஹ் நீ திறக்காதே, லா யஃப்தஹ் அவன் திறக்க வேண்டாம், லா யுஃப்தஹ் அது திறக்கப்பட வேண்டாம். அஸ்ஸர்ஃபு இஸ்முல் மக்கான் இஸ்முல் ஜமான், காலம் மற்றும் இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. மஃப்தஹுன் திறக்கப்படும் இடம் அல்லது காலம். மஃப்தஹானி திறக்கப்படும் இரண்டு இடங்கள் அல்லது காலங்கள். மஃபாத்திஹு இங்க யா கிடையாது, பிரிண்ட் அவுட்டுடைய மிஸ்டேக், அது யா புள்ளி போல இருக்குது, ஆனால் யா வராது. மஃபாத்திஹு என்ற இதே சீகா அமைப்பு தான் ஆலாவினுடைய பன்மையிலும் இடம்பெறுகிறது. மிஃப்தஹுன் என்பதனுடைய பன்மை மஃபாத்திஹு. அதே போல மிஃப்தஹத்துன் என்ற வார்த்தையினுடைய பன்மை மஃபாத்திஹு, யா இல்லாமல்.
மிஃப்தாஹுன் அதனுடைய பன்மை மஃபாத்திஹு என்று வருது. இப்போ இங்கெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும், மஃபாத்திஹு என்றுதான் வரும். அப்ப எப்படி அர்த்தத்தை வித்தியாசப்படுத்துறதுன்னு சொன்னா, சியாக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தை அமைப்பை கவனித்து, முன்பின் வார்த்தை அமைப்புகளை கவனித்து தான் இது வர்ஃபு மக்கானா, ஜமானா அல்லது ஆலாவுடைய கருவினுடைய பன்மையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மொழி பெயர்ப்பு செய்யும் போது முன் பின் பார் மஅல் அஃப்கார் என்று எங்கள் ஆசிரியர் பிறந்தையை சொல்லுவாங்க. முன்னால பின்னால பார்க்கணும், சிந்தனையோட பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அடிப்படையில இந்த இங்கு படிக்கக்கூடிய இந்த சட்டங்களை எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ர் நினைவுபடுத்தி வைத்தால்தான், சிந்தித்தால்தான் நமக்கு பயனாக இருக்கும், தெளிவான அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் மிக அறிந்தவர். இப்போ மஃபாத்திஹு, மஃபாத்திஹு கிடையாது, மஃபாத்திஹு. அதே போல இதே சீகாதான் ஆலாவுடைய பன்மையும் மஃபாத்திஹு என்று வரும். இதுக்கு முந்தைய எல்லா வேலைகளிலும் இதே அமைப்பு தான். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இதற்கு பின்னால் வரக்கூடிய மற்ற ஃபார்முலாவிலும் வர்ஃப் உடைய பன்மை மஃபாயிலு என்ற வசன்ல தான் வருது. மஃபாயிலு மஃபாயிலு மஃபாயிலு. அடுத்து இங்க இன்னொரு விஷயத்தை நாம நினைவுபடுத்தி கொள்ளணும். என்னன்னு சொன்னா, இந்த மஃபாயிலு மஃபாயிலு இந்த ரெண்டு வசனுமே ஜம்உ, அதே சமயத்துல மம்னூ மின ஸர்ஃப். கடைசியில பாருங்க, தன்வீன் வரவில்லை, தன்வீன் இங்க வராது. அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, பாருங்கள். அவ்வர்ஃப், வர்ஃப்னு சொன்னா இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான், இடத்தின் பெயர்ச்சொல், காலத்தின் பெயர்ச்சொல், ரெண்டையுமே இது எடுத்துக்கொள்ளும். மஃப்தஹுன் திறக்கப்படும் காலம் அல்லது நேரம், மஃப்தஹானி திறக்கப்படும் இரண்டு காலங்கள் அல்லது நேரங்கள், மஃபாத்திஹு திறக்கப்படும் காலங்கள் அல்லது நேரங்கள். அடுத்த அல் ஆலத்து கருவி. மிஃப்தஹுன், இங்க மிஃப்தஹான் இருக்குது, அச்சு பிழை, மிஃப்தஹுன் என்று எழுதி கொள்ளணும். மிஃப்தஹுன் திறக்கும் கருவி, மிஃப்தஹானி திறக்கும் இரு கருவிகள், மஃபாத்திஹு திறக்கும் பல கருவிகள், சாவிகள் அப்படின்னு சொல்லலாம். மிஃப்தஹத்துன் ஒரு சாவி, மிஃப்தஹத்தானி இரண்டு சாவிகள், மஃபாத்திஹு பல சாவிகள். மிஃப்தாஹுன் ஒரு சாவி, மிஃப்தாஹானி இரண்டு சாவிகள், மஃபாத்திஹு பல சாவிகள். இங்கதான் கூடுதலாக மஃபாத்திஹு என்ற அந்த சீகாவிலிருந்து கூடுதலாக யா சேரக்கூடிய அமைப்பு இதுதான். மஃபாத்திஹு மசாஜீது என்பதை போல. இப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா மம்னூஉம் மினஸ் ஸர்ஃப், தன்வீன் மற்றும் கஸ்ரா வருவதிலிருந்து தடை செய்யப்பட்டதாகும். அடுத்து இஸ்மு தஃதீலில் முதக்கர், சிறப்புப்படுத்தி பெயர் சொல்லப்படும் ஆண்பால் பெயர்ச்சொல். அஃப்தஹு இதுவும் மம்னூ மினஸ் ஸர்ஃப் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அஃப்தஹு நன்கு திறக்கக்கூடியவர், அஃப்தஹானி நன்கு திறக்கக்கூடிய இரண்டு நபர்கள், அஃப்தஹுன நன்கு திறக்கக்கூடிய பலர், வஅஃபாத்திஹு வஅஃபாத்திஹு நன்கு திறக்கக்கூடிய பலர். இஸ்மு தஃதீல், இஸ்மு தஃதீலில் முஅன்னத் சிறப்புப்படுத்தி சொல்லப்படும் பெண்பால் பெயர்ச்சொல். ஃபுத்ஹா நன்கு திறக்கக்கூடிய பெண்மணி, ஃபுத்ஹயானி நன்கு திறக்கக்கூடிய இரண்டு பெண்மணிகள், ஃபுத்ஹுன் நன்கு திறக்கக்கூடிய பல பெண்மணிகள், வா ஃபுத்ஹயாத்துன் நன்கு திறக்கக்கூடிய பல பெண்மணிகள். இதை எழுதி மனப்பாடம் செய்யணும். எப்படி மனப்பாடம் செய்யறது? பாபு ஃபஅல யஃஅலு பிஃபத்ஹில் ஐனி ஃபில் மாதி வல் முதாரி கிலைஹிமா.
إذا كان عينه أو لامه حرفا من حروف الحلق نحو فتح يفتح تصريفه المعروف فتح يفتح فتحا فهو فاتح. المجهول فتح يفتح فتحا فهو مفتوح. الأمر افتح ليفتح ليفتح. النهي لا تفتح لا يفتح لا يفتح. الظرف مفتح مفتحان مفاتح. الآلة இந்த இந்த அமைப்புல தான் மஸ்ஜிதுன் என்பதும் இந்த அமைப்புல தான் வரக்கூடிய சீகாவாகும். தொழும் இடம் மஸ்ஜிதுன், மசாஜிது தொழும் இடங்கள் என்ற பன்மை எடுக்கப்படுகிறது. அல் ஆலத்து மிஃப்தஹுன் மிஃப்தஹானி மஃபாத்திஹு. மிஃப்தஹத்துன் மிஃப்தஹத்தானி மஃபாத்திஹு. மிஃப்தாஹுன் மிஃப்தாஹானி மஃபாத்திஹு. اسم التفضيل المذكر أفتح أفتحان أفتحون وأفاتح. اسم التفضيل المؤنث فتحا فتحيان فتح وفتحيات. إن شاء الله சில நிமிடங்களில் இரண்டாம் வகுப்பிற்கு நாம் செல்லலாம், பாடத்திற்கு செல்லலாம்.